அதாவது இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்லாம் என்ன உங்களை அடிக்ட் ஆகுது, அதெல்லாம் விட மரண கொரோனா ஆப் இருக்குது சொல்கிறேன். இந்த டிசம்பர் 31, 2023 முன்னாடி வரைக்கும் நான் அதிகமாக யூஸ் பண்ண ஆப்னு கேட்டால் அது ஃபேஸ்புக்கு, யூடியூப், இன்ஸ்டா தான். அதே ஜனவரி 1 2024 நான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ் மேட்ரிமோனி, சாதி.com தான். உண்மையிலே நான் முன்னாடி சொன்ன ஆப்லாம் உங்களை பயங்கரமாக அடிக்ட் ஆக்காது, இதுதான் பயங்கரமாக உங்களை அடிக்ட் ஆகும். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, நைட் 11 மணிக்கு படுத்தாலும் சரி, எப்பயாவது ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நம்ம கொடுத்தவங்கள நம்மளுக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணியிருக்காங்களா, இல்லை நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாங்கிற மாதிரி என்ன ஓடிக்கிட்டே இருக்கு. முதல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போனால் அங்கே இருக்கிற 4 பூமர் கேட்பாங்க, உனக்கு எப்பப்பா கல்யாணம், அடுத்து நீ தானே அப்படின்னு. அப்பெல்லாம் நமக்கு வெறி ஆகும்னு நினைப்போம். அதெல்லாம் கிடையாது. அந்த லெவல்லாம் நம்ம தாண்டிட்டோம். இப்போ நமக்கே செல்ஃப் டவுட் வருது, என்னடா இவங்க எல்லாரும் கல்யாணம் பண்றாங்க, நமக்கு எதுவும் ஆக மாட்டேங்குது, ஒருவேளை நம்ம எதுவும் பண்ணாம இருக்கோமா, நமக்கு அதுக்கு தகுதி இல்லையா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான குழப்பங்கள் வருது. இந்த சுற்றி இருக்கிறவனுக்கு கல்யாணம் வச்சானுங்கன்னா தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு போகிறத அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்.